கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 39:7 தாவீது ஆண்டவரை பார்த்து நீரே என் நம்பிக்கைன்னு சொல்றாரு. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை எபிரேயத்துல திக்வான்னு எழுதப்பட்டிருக்கு. இதோட ரூட் வேர்ட் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிற மாதிரி பலமா பின்னப்பட்ட ஒரு கயிறை குறிக்குது. நிச்சயமா நடக்க போற ஒரு காரியத்துக்காக மிகுந்த எதிர்பார்ப்போட காத்திருக்கிறது தான் நம்பிக்கை. இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் 2 பேரு ராகாபோட வீட்டுல ஒரு சிவப்பு நூல் கயிறை கட்ட சொன்னாங்கல்ல, அதுதான் திக்வா. அந்த கயிறு தான் அவளுடைய ஜீவனையே காப்பாத்துச்சு. இடிஞ்சு விழ போற எரிகோ நகரத்துக்கும் அவளையும் அவளுடைய வீட்டாரையும் மீட்க போற ஒரு வாக்குத்தத்தத்திற்கும் நடுவுல தொங்கிட்டு இருந்த அவளுடைய நம்பிக்கை அவளை நேரடியா தேவனுடைய உடன்படிக்கையோட பிணைச்சிச்சு. இந்த கயிறை கெட்டியா பிடிச்சு கொண்டிருக்கிறது கஷ்டமான காலங்கள்ல எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது யோபுவை தவிர வேற யாருக்குங்க நல்லா புரியும்? பைபிள்லயே அதிகமா திக்வா அப்படிங்கிற இந்த வார்த்தை யோபு புத்தகத்துலதான் இருக்குது. அப்படிப்பட்ட யோபுவே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. ராகாப போலவே நம்மளுடைய மீட்பு நம்மளுடைய நீதித்தன்மையை பொறுத்தது இல்லைங்க, அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பொறுத்தது. அந்த சிவப்பு கயிறு இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால நமக்கு கிடைக்க போகிற உன்னதமான உடன்படிக்கைய முன்னறிவிக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவுகள் தீமைக்கானதாலங்க, அது சமாதானத்திற்கு ஏதுவானதுன்னு சொல்றாரு. வாழ்க்கை சில நேரங்கள்ல திசை தெரியாத ஒரு பனிமூட்டம் போல இருக்கலாம். ஆனா யெகோவா திக்வாவை சார்ந்து வாழும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை அறுக்க முடியாத ஒரு பலத்த கயிறு அப்படிங்கறத இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. ஆமென்.